வணக்கம். நீரிழிவு, உடல் பருமன், தூக்கமின்மை, தைராய்டு மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஹார்மோன் தான். ஹார்மோன்னா என்ன, இந்த ஹார்மோன் எப்படி வந்து வேலை செய்யுது, ஹார்மோன் வந்து சீரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடல் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு இசைக்கருவி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்தானமும் சரியா இருந்து அது ஒத்து செஞ்சு வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த இசை வந்து இனிமையாகவும் ஒலிக்கும். அது மாதிரி தான் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் அதோட வந்து சேர்ந்து இந்த ஹார்மோன்கள் சரியான முறையில ஒத்தி செஞ்சு வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமானதா இருக்கும். நம்ம உறுப்புகளோட ஒத்தி செஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஹார்மோன் தான். இப்ப ஹார்மோன் அப்படின்னா என்ன? ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா உடல் வந்து என்ன நிலையில இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி அனுப்புது அப்படின்னா அந்த செய்தியானது தான் இந்த ஹார்மோன்கள். நம்மளுடைய பசி, தூக்கம், மனநிலை, மாதவிடாய் காலம், உடல் எடை, நம்மளுடைய மகிழ்ச்சின்னு எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்றதும் இந்த ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் சரியான முறையில் செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். அதே இந்த ஹார்மோன் வந்து சரியான முறையில் செயல்படலை அப்படின்னும் போது மன அழுத்தம், தூக்கமின்மை, அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு, உடல் பருமன் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து வர தொடங்கும். அப்போ இந்த ஹார்மோனை வந்து சரியான முறையில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து நம்மளுடைய உணவு முறை, இன்னொன்று வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை. அதில் முதல்ல வந்து நம்ம வந்து உணவு முறைகளை பார்க்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம வாழ்க்கை முறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம செய்யும்பொழுது இந்த ஹார்மோனை வந்து சமநிலையில் நம்ம வச்சுக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ உணவு அப்படின்றது நம்ம உடலுக்கே வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அதுலேயும் வந்து ஹார்மோன்களுக்கு ரொம்பவே அடிப்படையான ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து உணவு தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில் ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யறதுக்கும் செயல்படுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் சமநிலையை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். அதனால நம்மளுடைய உணவு சரியான உணவா இல்லை அப்படின்னும் பொழுது அது வந்து நேரடியாகவே இந்த ஹார்மோன்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்போ வந்து உணவுல பார்த்தோம்னா சரியான புரதம் இல்லை, சரியான கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் இல்லை, சரியான நார்ச்சத்து உள்ள உணவுகள் இல்லை அப்படின்னும் போது அது வந்து ஹார்மோன்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதனால இந்த ஹார்மோன்கள் தன்னை சீரான முறையில் உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம உணவுல இருக்கக்கூடிய நல்ல உணவுப் பொருட்கள் தான். உணவுல இருக்கக்கூடிய நல்ல புரதம், உணவுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்துக்கள், உணவுல இருக்கக்கூடிய நல்ல நார்ச்சத்து. அதனால சரியான நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவு இல்லை அப்படின்னும் பொழுது ஹார்மோன்கள் சரியான முறையில் தங்களை இயக்கிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மற்ற பிரச்சனைகளாகவும் இருக்கு. நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ புரதச்சத்துக்கள் அப்படின்னும் பொழுது அது வந்து ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான அமினோ ஆசிட்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளா இருக்கு. அதே மாதிரி நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகள், உதாரணத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய், பசு நெய், வால்நட் மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து நல்ல கொழுப்புள்ள உணவுகள். இந்த உணவுகள் எல்லாமே இந்த ஹார்மோன்கள் சீரான முறையில் செயல்படுறதுக்கு உதவுது. அதனால ஹார்மோன்கள் உருவாவதுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளவான நல்ல புரதச்சத்துக்கள், நல்ல கொழுப்புள்ள உணவுகள், அதே மாதிரி சீரான நார்ச்சத்துள்ள உணவுகள். இது மூணுமே வந்து சரியான முறையில் இருக்கும் பொழுது அது வந்து நல்ல ஹார்மோன் சமநிலையை கொடுக்குது. இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று நல்ல ஒரு தரமான உணவா இல்லை அப்படின்னும் பொழுதும் அது வந்து இந்த ஹார்மோன் சமநிலையை இழக்கிறதுக்கு நமக்கு வந்து வழிவகுக்குது. அதனால நம்ம உணவை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோம், என்ன சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இப்போ நார்ச்சத்துள்ள உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான உணவுப் பொருட்களா இருக்கு. நல்ல நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே அவசியமான உணவுப் பொருட்களா இருக்கு. இந்த நார்ச்சத்துள்ள உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ரஜன் சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் நமக்கு உதவக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுகள் பார்த்தோம்னா இன்சுலின் ஹார்மோனையும் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு உதவும். அதனால நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கலாம். இன்சுலின் ஹார்மோனால வர பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அதனால சரியான உணவு, அதே மாதிரி தரமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது அவசியமானது. இப்ப நார்ச்சத்துள்ள உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கீரை மாதிரியான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், இது மட்டும் இல்லாம பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள் இல்லாத உணவுகளா வந்து சேர்த்துக்கிறது சிறந்த ஹார்மோன் உற்பத்திக்கு நமக்கு வந்து உதவக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ ரசாயனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் இல்லைன்னா வந்து ஜங்க் ஃபுட் மாதிரியான உணவுகளை நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் அனுப்பும் பொழுது அது வந்து குழம்பி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இதுவும் வந்து ஹார்மோன் சமநிலைக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு உதவும். அதே நம்ம வந்து அதிகமான சர்க்கரை உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சுலின் வந்து தொடர்ந்து உற்பத்தி ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும். அந்த நேரத்துல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இன்சுலின் வந்து அமைதியா சம
சமநிலையோடு நமக்கு செயல்பட்டு ஆரோக்கியமான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பார்த்தோம்னா நம்ம கல்லீரல் வழியா சுத்தமா வந்து உடலை விட்டு வெளியேறணும். இயற்கையா விளைஞ்ச கீரை வகை, எள்ளு, பாதாம், வால்நட், சமைக்காத தேங்காய் மாதிரியான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கொஞ்சம் கூட வந்து உடல்ல தங்காம வந்து சுத்தமா நமக்கு வந்து வெளியேறதுக்கு உதவும். இதே நம்ம வந்து சரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அதிகமா உப்புள்ள உணவுகள், அடைக்கப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கும் பொழுது அது வந்து உடல்ல அப்படியே தேங்கி நிறைய பிரச்சனைகளுக்கு அதுவும் வந்து காரணமா இருக்கிறதுனால ஹார்மோன்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உடல் சமநிலைப்படுறது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ ஹார்மோன்களுக்கு பிடிச்ச உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையா விளைஞ்ச கீரைகள், விதைகள், கொட்டை பருப்புகள், சிறுதானிய உணவுகள், பசு நெய், பச்சை பயிறு, பழங்கள், காய்கறிகள், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா வந்து தண்ணீர். இதை வந்து சீரான முறையில நம்ம வந்து அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளை வந்து ரொம்ப எளிமையா பாதுகாக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து எள்ளு, பாதாம் பருப்பு, கீரை வகைகள், வால்நட் மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எலும்புகளை பலப்படுத்துறது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவும். அதே மாதிரி ஹார்மோன் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் உதவும். அதனால இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஒத்து செஞ்சு ஒரு நல்ல இனிமையான இசையையும் நல்ல ஒரு ஒளியையும் கொடுக்கறதுக்கு உதவும். சரி, இப்ப உணவு முறைகள்ல என்னென்ன மாற்றங்களை பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இப்ப வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்களை பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாகவே மன அழுத்தமும் தூக்கமின்மை ஹார்மோனை குழப்பி விட்டு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணிகளா இருக்கு. அதனால தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை வந்து சரி பண்றது ரொம்பவே அவசியமானது. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள்ல மாற்றங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதையும் பாருங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை மேற்கொள்ளும் போது தூக்கமின்மைனால வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். தூக்கம் குறையும் பொழுது கார்டிசால் மாதிரியான மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதிகரிக்க தொடங்கும். அதை தொடர்ந்து தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரோஜன் ஒவ்வொரு ஹார்மோனும் தன்னுடைய சமநிலை இழக்கிறதுக்கும் இது வந்து காரணமாகவும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு வந்து ஒரு 7-8 மணிக்குள்ள நம்மளுடைய இரவு உணவு முடிச்சிட்டு ஒரு 9-10 தூங்குறது அவசியமானது. இந்த ஒரு பழக்கத்தை நம்ம வந்து அன்றாடம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து மன அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லாம ஹார்மோன் சமநிலையினால வரக்கூடிய பல விதமான பாதிப்புகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அது வந்து உதவும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான யோகா, தியானம், குறைஞ்சது ஒரு 10-20 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்றது, தேவையான அளவு அதே மாதிரி போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறது ஹார்மோனை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு உதவும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு வந்து ரசாயனங்கள் நிறைந்த உணவுகளையும் அடைக்கப்பட்ட உணவுகளையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் தவிர்க்கிறது அவசியமானது. பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து முக்கியமா வந்து மாதவிடாயில வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி கர்ப்பகாலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், மெனோபாஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த 3 காலகட்டத்திலயுமே வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து உடல் இயக்கத்திற்கு கொஞ்சம் மாறா வேலை செய்யக்கூடிய ஒரு காலங்களா இருக்கும். அதனால அந்த நேரங்கள்ல உடல் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றிட்டு மன அழுத்தத்தை குறைச்சிட்டு நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு சத்துள்ள உணவுகள், நார்ச்சத்துள்ள உணவுகள், புரத சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் சமநிலை மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அது வந்து பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கும். அதனால நம்ம உடல் என்ன சொல்லுது, நம்ம உடல் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம வந்து காது கொடுத்து கேட்கறது ஹார்மோன் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும், எப்ப சோர்வா இருக்கோ அப்ப ஓய்வு எடுக்கிறதும், எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குறதும் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஹார்மோன் சமநிலையை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த சின்ன சின்ன அறிகுறிகளை நம்ம வந்து கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி உடலோட பேசி நம்ம உடலுக்கு தேவையானது செய்யும் பொழுது ஹார்மோன் ஆரோக்கியமானதை வச்சுக்கிறதுக்கு உதவும். ஹார்மோன்கள் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது ஹார்மோனால வரக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப எளிமையா நம்ம வந்து வெளிவரதுக்கும் அது வந்து உதவும். இசை கருவி எப்படி ஒவ்வொரு ஸ்தானத்தையும் வந்து ஒத்தி செஞ்சு இனிமையான இசையை கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்களும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளோட ஒத்தி செஞ்சு ஒவ்வொரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு சரியான தகவல்களை அனுப்பும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.